ஹாய் கைஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு அவர் சேனல். நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, செய்யார்லேயே பிரம்மாண்டமாக இருக்கிற ஒரு சலூனை பற்றி தான் பார்க்க போகிறோம். அது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, பைபாஸில் மீனாட்சி மாலுக்கு ஆப்போசிட்டில் கிளவுஞ்ச் யூனிசெக்ஸ் சலூன் அப்படின்னு இருக்குது. ஸோ அங்கே தான் நானும் ஒர்க் பண்ணுறேன். ஸோ இங்கே ஸ்பா ட்ரீட்மெண்ட் எப்படி பண்ணுறோம் அப்படிங்கிறத உங்களுக்கு இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ கண்டினியூவஸாக வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ நம்ம கிளைண்ட்டுக்கு ஹேர் ஃபால் நிறைய ஆகுது, ஸ்ப்ளிட் ஹேர் நிறைய இருக்குது, அதுக்கான சொல்யூஷனை சொல்லுங்கள் அப்படின்னு அந்த கிளைண்ட் கேட்டாங்க. ஸோ அவங்களுக்கு நான் ஸ்பாவை சஜஸ்ட் பண்ணேன். ஸோ ஸ்பா பண்ணுறதுனால என்ன யூசேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு டேண்ட்ரஃப்லாம் கண்டிப்பாக கண்ட்ரோல் ஆகும், ஸ்மூத் அண்ட் சில்கியாக இருக்கும், தென் ஹேர் க்ரோத்தை மெயின்டைன் பண்ணும். ஸோ நம்ம ஸ்பா க்ரீமை டைரெக்டாக ரூட்லேயே அப்ளை பண்ணுறதுனால ஒரு எக்கோட ப்ரோட்டீன் கொடுக்குற அளவுக்கு ப்ரோட்டீனை நம்ம டைரெக்டாக இன்ஜெக்ட் பண்ணுறோம். ஸோ ஸ்பா பண்ணுறதுனால நிறைய யூசேஜஸ் இருக்குது. நான் கிளியராக இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஹேர் ஸ்பா ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்மளோட ஹேரை கிளென்ஸ் பண்ணுறோம். ஸோ டீப் கிளென்ஸ் பண்ணுறதுக்காக மைல்டான ஷாம்பூ யூஸ் பண்ணி ஹேர் வாஷ் பண்ணிட்டேன். ஆக்சுவலாக ஏற்கனவே ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு ஹேர் கட் பண்ணதுனால கொஞ்சம் ட்ரை ஆகிடுச்சு ஹேர். அதனால நான் வாட்டர் பாட்டில் வச்சு வாட்டர் ஸ்ப்ரே பண்ணிக்கிறேன். வாட்டர் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு ஹேர் டு ஹேர், ஹெட் டு ஹெட்டுன்னு 4 செக்ஷனாக பிரிச்சுக்கிறேன். 4 செக்ஷனாக பிரிச்சுட்டு கிளிப் பண்ணிக்கிறேன். கண்டிப்பாக நீங்கள் ஸ்பா பண்ணும்போது ஆப்ரன் போடணும். அப்போ தான் நம்மளோட க்ரீம்லாம் அவங்களோட ட்ரெஸ்லேயோ இல்லை ஸ்கின்லேயோ டச் ஆகாத ஒட்டாமல் இருக்கும். ஸோ கண்டிப்பாக ஆப்ரன் போட்டுட்டு செக்ஷன் பிரித்ததுக்கு அப்புறமா நல்லா அந்த ஸ்பா க்ரீமை பீட் பண்ணிவிட்டு நான் ஹேரில் செக்ஷனாக பிரிச்சுட்டு அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ அப்ளை பண்ணும்போது ஒரு செக்ஷன் எடுத்தேன்னா அந்த செக்ஷனில் ரூட்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ரூட்லேருந்து டாப் டு எண்டு வரைக்கும் அந்த ஸ்ப்ளிட்டர்ஸ் இருக்கிற வரைக்குமே நான் க்ரீமை அப்ளை பண்ணிவிட்டு நல்லா கையிலேயே பிளெண்ட் பண்ணி விட்டுக்கிறேன். நல்லா பிளெண்ட் பண்ணால் மட்டும்தான் ஸ்ப்ளிட்டர்ஸ் இருக்கிற வரைக்குமே க்ரீம் அப்ளை ஆகும். நம்ம சீப்லேயே கூட கோம் பண்ணி விட்டுக்கலாம். சீப்பில் கோம் பண்ணுறதை விட ஹேண்ட்லேயே நம்ம இந்த மாதிரி பண்ணோன்னா கண்டிப்பாக க்ரீம் கீழே வரைக்கும் ஸ்ப்ளிட் ஆகும், ஸ்ப்ரெட் ஆகும். ஸோ எடுக்கிற லேயர் எல்லாமே திக்காக இல்லாமல் தின்னாக எடுத்திங்கன்னா தான் நம்ம அப்ளை பண்ணுற க்ரீம் எல்லா ஹேர்லேயும் ஸ்ப்ரெட் ஆகும். ஸோ நீங்கள் எடுக்கும்போதே கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. தென் உங்களுக்கு எங்களோட சர்வீஸ் பிடிச்சிருந்தா உங்களோட அப்பாயின்மெண்ட்டை நீங்கள் ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு கால் ஆர் வாட்ஸ்அப் பண்ணி நீங்கள் புக் பண்ணிக்கலாம். ஸோ ஹோம் சர்வீஸ் ஆல்சோ அவைலபிள். பட் செய்யாரில் இருக்கிற மாதிரி இருக்கணும். செய்யார் காஞ்சிபுரம் பக்கத்தில் இருக்குது. ஸோ எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ டிஸ்கிரிப்ஷனில் லொக்கேஷன் அண்ட் அட்ரெஸ்ஸை ஷேர் பண்ணுறேன். ஸோ மறக்காமல் உங்களுக்கு தேவைப்பட்ட அப்பாயின்மெண்ட்டை புக் பண்ணிக்கலாம். ஸோ சர்வீசஸ் மட்டும் இல்லாமல் ப்ரைடல் மேக்கப் லைக் நார்மல் மேக்கப், ஹெச்டி மேக்கப், செமி ஹெச்டி ப்ரோ மேக்கப், வாட்டர் ப்ரூஃப், ஸ்வெட் ப்ரூஃப், ஏர் ப்ரஷ் மேக்கப் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா மேக்கப்ஸும் அவைலபிள். ஸோ பார்ட்டி மேக்கப், க்ரூம் மேக்கப் ஆல்சோ அவைலபிள். நீங்கள் என்ன லொக்கேஷனில் இருக்கிறீங்களோ உங்களோட லொக்கேஷனுக்கே கூட நாங்கள் ப்ரைடலில் பண்ணி கொடுக்குறோம். தென் நீங்கள் பார்லருக்கே பண்ணிக்கலாம். எங்ககிட்ட அஃபோர்டபுள் ப்ரைஸில் லோ காஸ்ட்லேயே எங்ககிட்ட ப்ரைடல் புக் பண்ணிக்கலாம், சர்வீசஸும் புக் பண்ணிக்கலாம். ஸோ ரெண்டல் ஜுவல்லரிஸ் ஆல்சோ நாங்கள் வச்சுருக்கோம். ஸோ நாங்கள் மேக்கப்புக்கு யூஸ் பண்ணுற ப்ராடக்ட் எல்லாமே மேக், ஹூடா, மார்ஃபி, ஓஃப்ரா, மேக்கப் ஃபார் எவர், நார்ஸ், கிளினிக், பிஏசி அண்டு ஐ மேஜிக், ELF, கலர் பார், நைக்கா, லாக்மி, லோரியல், மேப்ளின், எலே கலர்ஸ், மெலனி அப்படின்னு சொல்லிட்டு நேஷ்னல் டு இன்டர்நேஷ்னல் லெவலில் மேக்கப் ப்ராடக்ட்ஸை நாங்கள் யூஸ் பண்ணுறோம். ஸோ நாங்கள் யூஸ் பண்ணுற ப்ராடக்ட்னால யாருக்கும் ஸ்கின் அலர்ஜி அந்த மாதிரி மேக்கப்னால் ஸ்கின் டேமேஜோ ஆகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஸோ எங்ககிட்ட ட்ரையல் மேக்கப் ஆல்சோ அவைலபிள். நீங்கள் ஒரு 1 வீக் முன்னாடி ட்ரையல் பார்க்குறதா இருந்தால் அப்பாயின்மெண்ட் புக் பண்ணிவிட்டு நீங்கள் ட்ரையல் பார்த்துட்டும் போகலாம். தென் எங்ககிட்ட த்ரெட்டிங், ஃபேஷியல், மெனிக்யூர், பெடிக்யூர், வேக்சிங், ஹேர் கலர், ஹேர் கட் அது மட்டும் இல்லாமல் ஸ்மூத்னிங், பார்ஷியல் ஸ்மூத்னிங், கெரட்டின், பார்ஷியல் கெரட்டின், கெரட்டின் ஸ்மூத்னிங், கெரா ஸ்மூத்னிங் வரைக்குமே அவைலபிள். ஸோ பேக் டு நம்ம ஹேர் ஸ்பா ட்ரீட்மெண்ட்க்கு வந்துடுவோம். ஸோ நம்ம கிளைண்ட்டுக்கு ஹெட் ஃபுல்லாகவே ஸ்பா க்ரீமை அப்ளை பண்ணி முடிச்சாச்சு. இதுக்கப்புறமா ஒரு 20 மினிட்ஸ் ஸ்ட்ரோக் கொடுத்து மசாஜ் கொடுத்து அவங்கள தூங்க வைக்க போகிறோம். ஸோ நாங்கள் கொடுக்குற மசாஜில் அவங்களோட டென்ஷன் எல்லாமே மறந்து
தூங்க வைக்கிற அளவுக்கு எங்களோட மசாஜஸ் இருக்கும் கண்டிப்பாக. ஸோ நாங்கள் கொடுக்குற மசாஜில் நாங்கள் போட்ட க்ரீம் எல்லாமே ஹேரோட ரூட் வரைக்கும் அப்சர்வ் ஆகிற வரைக்கும் பிஞ்சிங் அண்ட் நார்மல் அண்டு எக்ஸ்ட்ரா நிறைய ஸ்ட்ரோக்ஸ் பண்ணி மொத்த க்ரீமுமே ஹெட்டில் அப்சர்வ் ஆகிற வரைக்கும் நாங்கள் மசாஜ் ஒரு 20 மினிட்ஸ்க்கு கொடுப்போம். ஸோ 20 மினிட்ஸ்க்கு நல்லா மசாஜ் கொடுத்துக்க அப்புறமா ஒரு 5 to 10 மினிட்ஸ் நாங்கள் ஸ்ட்ரீம் கொடுப்போம். ஸோ டேண்ட்ரஃப் நிறைய இருக்கிறவங்களுக்கு ஸ்ட்ரீம் கொடுக்க தேவையில்லை. ஸோ ஸ்ட்ரீம் கொடுத்தோன்னா அந்த டேண்ட்ரஃபில் இருக்கிற ஃபங்கஸ் எல்லாமே கொஞ்சம் கிளப்பி விட்ட மாதிரி இருக்கும், அதனால் கொஞ்சம் இச்சிங்ஸும் இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் நாங்கள் டேண்ட்ரஃப் இருக்கிறவங்களுக்கு யூஸ்வலாக நாங்கள் எப்போவுமே ஸ்ட்ரீம் கொடுக்க மாட்டோம். ஸோ நார்மலாக இருக்கிறவங்களுக்கு மட்டும் ஸ்ட்ரீம் கொடுத்துட்டு அவங்களுக்கு நல்லா மசாஜ் பண்ணி விட்டதுக்கு அப்புறமா ப்ளெயின் வாட்டர் யூஸ் பண்ணி வித்தவுட் ஷாம்பு ஆர் கண்டிஷ்னர் ஆர் மாஸ்க் எதுவுமே யூஸ் பண்ணாமல் ஹேர் வாஷ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம். ஸோ யூஸ் பண்ண எக்ஸஸ் க்ரீம்லாம் போகிற அளவுக்கு ஹேர் வாஷ் பண்ணதுக்கு அப்புறமா கொஞ்சம் ப்ளோ ட்ரை பண்ணிவிட்டு அவங்களோட ஹேர் பார்த்திங்கன்னா செம்ம க்ளோயிங்காக க்ளாஸி லுக்கோட ஷைன் அண்ட் ஸ்மூத்தாக இருக்கும். இந்த மாதிரி பிஞ்சிங் ஸ்ட்ரோக் பண்ணுறதுனால நம்மளோட ஸ்பார்க் க்ரீம் வந்து ரூட்டில் போய் அப்சர்வ் ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ இந்த பிஞ்சிங் ஸ்ட்ரோக் அவங்களோட தலை வலிக்காத அளவுக்கு பார்த்து பண்ணணும். யூஸ்வலாகவே ஹெட் மசாஜ் பண்ணுறப்போ கிளைண்ட்டும் சரி நம்மளும் சரி நிறைய தண்ணி குடிச்சிக்கணும். பிகாஸ் அவங்களோட உடம்புலேருந்து ஹீட் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். அது வந்து நம்மக்கிட்ட அப்சர்வ் ஆகாமல் இருக்கணும்னா அதை பேலன்ஸ் பண்ணுற அளவுக்கு நம்ம தண்ணி குடிக்கணும். ஸோ நிறைய தண்ணியை ஒரு சிட்டிங்ஸ் முன்னாடியே நம்ம தண்ணி குடிச்சிடணும். ஸோ நடுவில் கிளைண்ட்டு வந்து தண்ணி கேட்டாங்கன்னா கொடுக்கலாம், நாங்களும் நடுவில் தண்ணி எடுத்துக்கலாம். ஸோ ஸ்பா ட்ரீட்மெண்ட் தானே அப்படின்னு சொல்லிட்டு ஹெட்டுக்கு மட்டும் மசாஜ் பண்ணிவிட்டு விட்டுறக்கூடாது. ஸோ ஹெட்டில் நம்ம நல்லா ஃபோர்ஸ் பண்ணி மசாஜ் பண்ணதுனால அதோட பேலன்சிங் எல்லாமே கழுத்தில் தான் இருக்கும். ஸோ கழுத்துலையும் நம்ம அழுத்தி மசாஜ் பண்ணால் மட்டும்தான் அவங்களோட கழுத்து வலி கை கால் வலி எல்லாமே போகும். ஸோ கழுத்துலேருந்து கை வரைக்குமே நம்ம மசாஜ் எக்ஸ்ட்ரா கொடுத்து தான் ஆகணும். இது வரைக்கும் உங்களுக்கு ஸ்பா ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிறது கெமிக்கல் ட்ரீட்மெண்ட், அது பண்ணால் ஹேர் ஃபால் ஆகும், ஹேர் டேமேஜ் ஆகும் அப்படிங்கிற ஃபியர் இருந்தால் இந்த வீடியோவுக்கு அப்புறமா நீங்கள் கண்டிப்பாக ஸ்பா ட்ரீட்மெண்ட் எடுத்துக்குவீங்க. நீங்கள் மந்த்லி ஒன்ஸ் நீங்கள் ஸ்பா ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறப்போ உங்களோட ஹேர் வந்து க்ரோத்தாக சில்கியாக ஸ்மூத்தாக இருக்குங்கிறது இந்த வீடியோவுக்கு அப்புறமா உங்களுக்கு புரியும்னு நம்புகிறேன். ஸோ என்னோடய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி இருந்தால் வீரா அண்ட் காயு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்து இருந்தால் உங்களுக்கு இந்த கிளவுன்ஸ் யூனிசெக்ஸ் சலூனில் 5% வரைக்கும் டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. ஸோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோ யூஸ் ஆகும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி உங்களுக்கு சலூன் ரிலேட்டட் சர்வீசஸ் எல்லாமே பார்க்கணும் இல்லை தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நாங்கள் vlog ஆர் கிளாஸாக உங்களுக்கு எக்ஸ்பிளைனேஷனோட போஸ்ட் பண்ணுறோம். ஸோ ஹேர் வாஷ் பண்ணதுக்கப்புறமா ஒரு ப்ளோ ட்ரை கொடுத்துட்டு இவங்களோட ஹேரோட ரிசல்ட்ஸை பார்த்திங்கன்னா வாவ் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இருக்கும். நம்ம கிளவுன்ஸை நீங்கள் இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணணும்னு நினச்சிங்கன்னா clowns-smart-touch அப்படிங்கிற இன்ஸ்டா பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தென் www.clownsaloon.com அப்படிங்கிற வெப்பேஜை விசிட் பண்ணி எங்களோட ப்ரீவியஸ் சர்வீஸோட ரிவ்யூஸை மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை விசிட் பண்ணுறதா இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் நெக்ஸ்ட் வீடியோ போடுறப்பெல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டும். ஸோ நீங்கள் யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் எல்லாத்தையும் போஸ்ட் பண்ணுவேன், நீங்கள் அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் கண்டிப்பாக லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.